ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இக்கட்டான காலகட்டத்தில வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து எப்படியாச்சும் வந்து டீமை வந்து ஜெயிக்க வச்சு, தனக்கு கொடுத்த கேப்டன் பொறுப்பை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா, இப்போவே வந்து பயிற்சியில வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு. இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீரருக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்கன்னா, அந்த வாய்ப்ப அவர் வந்து தவற விட்டுட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில, அவ்வளோதான். திரும்ப மறு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைப்பதற்கான சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வந்து நிறையா வீரர்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அந்த மாரி வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து வீணடிச்ச ஒரு வீரர் தான் வந்து ஹர்திக் பாண்டியா. இன்னொரு புறம் வந்து வயசாகி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியகுமார் யாதவுக்கு வந்து அவருடைய கைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்திருக்கு. T20 உலகக்கோப்பைய இப்போ நடந்து முடிந்த உலகக்கோப்பைய ஹர்திக் பாண்டியா தலைமையில தான் வந்து இந்தியா ஆடப் போகிறாங்க அப்படிங்கிற மாரி தான் ஆரம்பத்தில் டீம் வந்து செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து IPLல பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா கிட்ட வந்து இன்ஃபார்மே வந்து பண்ணாமல் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை வந்து கேப்டனாக வந்து போட்டாங்க. பாண்டியா தலைமையில் வந்து ரோஹித் சர்மா ஆட வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து ஏற்பட்ட மன அழுத்தத்தினால, ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவர்கிட்ட வந்து கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ரோஹித் கிட்ட இன்ஃபார்மே வந்து பண்ணாமல் சடனாக இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க. அதனால மனுஷன் என்ன நினச்சார் அப்படின்னு தெரில. T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஆட போகிறதா முடிவு எடுத்தார். ஏன்னா அதற்கு முன்னே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் கோலி 2 பேருமே வந்து நிறைய சீரியஸை வந்து தவற விட்டாங்க. அப்படியே T20யில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடட்டும், நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த IPL வந்து அப்படியே மாற்றி விட்டுருச்சு. திரும்ப ரோஹித் சர்மா வந்து T20யில் ஆட வந்தார். கோலிக்கும் வாய்ப்பு கொடுத்து கோலியும் வந்து ஆட வச்சார். அதன்படி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து T20 உலகக்கோப்பையும் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ வந்து அந்த ஒரு IPLனால பார்த்தீங்கன்னா பாண்டியோடைய வாழ்க்கையே வந்து மாறி போச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாண்டியா தலைமையில் மும்பையும் வந்து சொதப்பலாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் பாண்டியாவை டோட்டலாக ஓரம் கட்டிட்டு சூரியகுமார் யாதவுக்கு இப்போ வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சூரியகுமாரை வந்து கேப்டன்சியில் ஹர்திக் பாண்டியா வந்து ஆட போகிறாரு. இப்போ நம்ம T20 உலகக்கோப்பையை இந்தியா வாங்கினதற்கு முக்கியமான காரணம் வந்து பாண்டியோடைய பந்து வீச்சு, அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லலாம். அப்போ வந்து ஒரு நாட்டுக்கே வந்து எதிரி மாதிரி இருந்தார் IPL சமயத்தில் பாண்டியா. அதுக்கப்புறம் உலகக்கோப்பையில் ஹீரோ மாதிரி வந்து ஆயிட்டார். இப்போ பாண்டியா மேலே யாருக்கும் வந்து கோவம் கிடையாது. அப்போ வந்து இந்த சீரியஸ் பங்களாதேஷ் தொடரில் வந்து பாண்டியா வந்து சிறப்பாக வந்து ஆடினார். சூரியகுமார் யாதவ் வந்து சொதப்பினார் அப்படின்னா திரும்ப பாண்டியாவுக்கே வந்து கேப்டன் பொறுப்பு தேடி வரலாம். ஆனால் அதற்கு வந்து விட்டுறக்கூடாது. தான் வந்து எப்படியாச்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், டீமையும் வந்து லீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இப்போ வந்து வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. நெட் ப்ராக்டிஸில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சில ஷாட்ஸை வந்து தரையை அடிக்கிற மாதிரி ஒரு மேலே தூக்கி அடிக்காமல் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து அந்த நெட் ப்ராக்டிஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3-4 சிக்ஸர்களை வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்கை வந்து பறக்க விட்டுருப்பார். அது மட்டும் வந்து ஒரு ரியல் மேட்ச்சில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹியூஜ் சிக்ஸாக தான் வந்து இருந்திருக்கும். அந்த மாதிரி ஆல்ரெடியே வந்து 360 டிகிரி பேட்ஸ்மேனாக கலக்கிட்டு இருக்காரு. இப்போ கேப்டன் பொறுப்பு வந்தோடனே அதை வந்து ஒரு ப்ரெஷராக வந்து எடுத்துக்காமல் தனக்கு கிடைச்ச வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ஸ்கை பார்த்திங்க அப்படின்னா நாலாபுரமும் 4 சிக்ஸர்கள் அப்படின்னு வலைப்பயிற்சியில் வந்து பறக்க விட்டுட்டுருக்காரு. மற்ற வீரர்கள்லாம் பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் ஸ்கை வந்து ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் வந்து இந்திய அணிக்கு வந்து T20யை ஸ்கை வந்து லீட் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை பாண்டியா லீட் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.